இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அறிக்கையை எடுத்த அடுப்புலேயே அது வெத்த அறிக்கைன்னு தங்கந்தனரசு சொன்னது தவறான பார்வை, ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு திமுக மட்டும்தான் பதில் சொல்லணும்னு திருமாவளவன் நாங்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டோம். திமுக தான் பதில் சொல்லணுன்றது ரொம்ப தெளிவான ஒரு பார்வை. நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது பிடிஆர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதை சிலாகிச்சு நீங்கள் கொண்டாடினீங்க. இப்போ அவங்க வெளியிடலாம். 13.18 லட்சம் கோடி கடன் அந்த கடன் மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்குன்னு நீங்கள் வியாகியானம் கொடுத்தீங்கன்னாலும் பல விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருடல்கள் ரொம்ப ஆபத்தானவையாக இருக்குது. கிட்டத்தட்ட 78,000 கோடிக்கு மேலே வருவாய் பற்றாக்குறை வசூலிக்க வேண்டிய வரியை நீங்கள் வசூலிக்கல. குறிப்பாக வீட்டு வரி போன்றவற்றை ஏன் வசூலிக்காமல் விட்டீங்க? இயற்கை வளங்கள் அதிகம் கொட்டி கிடக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சுரங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் அதை லாபகரமாக இயக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கல. முறையாக லைசன்ஸ் கேட்டவங்களுக்கு லைசன்ஸே கொடுக்காம அவங்களை கிடப்பில் போட்டதெல்லாம் எக்ஸ்டர்னியஸ் ரீசன்ஸ் அந்த அறிக்கையில் வருது. அதோட அர்த்தம் என்னன்னா, வேற எதிர்பார்ப்புகள் அந்த அரசுக்கு இருந்திருக்கு. பச்சையா சொன்னா அவன் கை விட்டு கொடுப்பானான்னு எதிர்பார்த்திருக்காங்க. எடப்பாடியும் தாவேக்காம இன்னைக்கு ஒரே புள்ளியில நிக்கிறாங்க. 13.18 லட்சம் கோடின்றது பெரிய அமௌண்ட். 60 வருஷத்துல இல்லாத கடன் இது அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியாது. லஞ்சத்தை ஒழிச்சாலே போதும். லஞ்சத்தை முதல்ல ஒழிக்க முடியாது, குறைக்கலாம். லஞ்சத்தை குறைக்கிறது மூலமா வருவாயை ஓரளவு தான் பெருக்க முடியுமே தவிர லஞ்சத்தை குறைக்கிறதால ஒட்டுமொத்தமா பெருக்க முடியாது. இவங்க ப்ராமிஸ் பண்ண தேர்தல் கால வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது. என்கிட்ட துட்டு இல்ல, கஜானா காலின்னு முதல் நாள் விஜய் சொல்லிட்டு இப்ப அதை வலியுறுத்துற மாதிரி தான் நேற்றைய அந்த அறிக்கை இருக்கு. ஒரு அரசு பேருந்த 1 கிலோமீட்டர் ஓட்டினா அரசுக்கான இழப்பு 54 ரூபாய். 1 கிலோமீட்டர் ஓட்டினா 54 ரூபாய் லாஸ் ஆகக்கூடிய, அதாவது பெண்களுக்கு டிக்கெட் வாங்கி வண்டியை ஓட்டினாலே 54 ரூபாய் லாஸ்ன்னா சரி பாதி பெண்களாவது பயணிப்பாங்க பஸ்களை இல்லையா, ஒரு 40% பயணிப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ அந்த 54 ரூபாய் 90 ரூபாய் ஆகுமே சார். எப்போ சார், எங்கேருந்து சார் உங்கள் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க? அதை கேளு. இப்போ 4000 ஒர்க்கர்ஸுக்கு மேலேயே என்னமோ ஸ்பேர் பார்ட்ஸை எடை போட்டு விற்று இல்லை திருடி விற்று இப்படியே சொல்கிறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸை திருடி விற்று தான் சம்பளமே கொடுக்க வேண்டியிருக்குன்றாங்க. அவ்வளோ மோசம் உங்களுக்கு. இது ஜெயலலிதா பீரியடில் செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆரம்பிச்சது. 2011-12 ஸ்டாலின் வந்த பிறகும் 5 வருஷத்துலேயும் அது விளங்கலை. இந்த 15 வருஷமாக இது நாசமாக போய் இன்றைக்கி விஜய் தலையில் இது விடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணுங்க? ஒரே வழி தனியார் மயமாக்குறது தான். இவங்க முக்கியமான சில கோர் செக்டார்ஸை தனியார் மயமாக்கிடுவாங்கன்னு தோணுது. அதை பிஜேபி வரவேற்கும். அதுக்கு மோடியோட சப்போர்ட் விஜய்க்கு இருக்கும் பொலிட்டிக்கலாக. இந்த வெள்ளை அறிக்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வினோத், ஏதோ ஒரு கட்டத்தில் கோர் செக்டார்ஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான துறைகளை தனியார் மயமாக்குறதை தவிர இந்த அரசு தப்பி பழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. போக்குவரத்து கழகங்களை நீங்கள் இனிமே எனக்கு என்னமோ இடதுசாரிகள் கோபித்துக் கொள்வார்கள். யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு தோணுச்சு. அன்லெஸ் பிரைவேட்டைஸ் பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாது. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பாயிண்ட் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசர் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்வியை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட நிதியமைச்சர் மரிய வில்சன், மாண்புமிகு நிதியமைச்சர் வெளியிட்டு விட்டார் வெள்ளை அறிக்கை. பல லட்சம் கோடிகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. 6 மாதத்துக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் அதே சட்டமன்றத்தில் பேசும் பொழுது 5 லட்சம் 6 லட்சம் கோடி கிட்ட போயிடுச்சு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவர்கள் மொத்தமாக அதை எடுத்து வெளியிடும் பொழுது அதை விட இன்றைக்கி 3 மடங்கு அதிகமாகி 13.5 லட்சம் கோடிங்கிற அளவிற்கு வெள்ளை அறிக்கை வெளியாகியுள்ளது. இதுக்கு திமுக மட்டும்தான் பதில் சொல்லணும்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நாங்கள் யாரும் பதில் சொல்ல மாட்டோம். இல்லை, அது தெளிவான விஷயம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக திமுக செய்த எல்லா தவறுகளுக்கும் முட்டு கொடுத்த இந்த திமுகவுடைய பழைய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு நாங்கள் அதற்கு பதில் சொல்ல மாட்டோம் என்று சொல்லுவது, அதுவும் திரும்ப பதில் சொல்லவும் முடியாது. ஏன்னா அவர் அதிகாரத்தில் பங்கில் இருக்கார். அவர் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். திமுக தான் பதில் சொல்லணுன்றது ரொம்ப தெளிவான ஒரு பார்வை. இப்பொழுதாவது திரும்ப தன்னுடைய திமுக பாசத்தை விட்டு ஒழித்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சியான செய்தி. விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த அறிக்கையை எடுத்த அடுப்புலேயே அது வெத்த அறிக்கைன்னு தங்கந்தனரசு சொன்னது தவறான பார்வை, ஏற்றுக்கொள்ள முடியாது. நேர்மையில்லாத ஒரு பேச்சு தங்கந்தனரசோட பேச்சு. நீங்கள் வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது பிடிஆர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதை சிலாகிச்சு நீங்கள் கொண்டாடினீங்க. இப்போ அவங்க வெளியிடறாங்க. என்னை பொறுத்தவரையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். கடந்த 5 ஆண்டுகளில் என்ன நடந்தது அல்லது நடக்கல அப்படின்னு. 13.18 லட்சம் கோடி கடன் வந்திருக்குது. அந்த கடன் மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜுக்குள்ளே தான் இருக்குன்னு நீங்கள் வியாகியானம் கொடுத்தீங்கன்னாலும் பல விஷயங்களில் இருக்கக்கூடிய நெருடல்கள் ரொம்ப ஆபத்தானவையாக இருக்குது. குறிப்பாக
ரெவென்யூ டெபிசிட்னு சொல்லக்கூடிய வருவாய் பற்றாக்குறை. கிட்டத்தட்ட 78,000 கோடிக்கு மேலே வருவாய் பற்றாக்குறை இருக்குது. வசூலிக்க வேண்டிய வரியை நீங்கள் வசூலிக்கல, குறிப்பாக வீட்டு வரி போன்றவற்றை ஏன் வசூலிக்காமல் விட்டீங்க? ஆகவே பல இடங்கள்ல உங்களுக்கு வந்து சிக்கல்கள் இருக்குது. எடுத்த எடுப்புலயே இது வந்து தவறு, பொய், மக்கள் கவனத்தை திசை திருப்பறதுக்கு அறிக்கை விடுறாங்கன்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. அதில் இருக்க கண்டென்ட்ஸ் அடிப்படையில் நீங்கள் பேசுங்க. நீங்கள் வந்து வருவாயை பெருக்கிறதுக்கு இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன பண்ணீங்க? பிடிஆர் அறிக்கை வெளியிடும் போது எவ்வளோ தூரம் அதை சிலாகிச்சு எல்லாரும் பேசினாங்க. வெள்ளை அறிக்கைன்னாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அவர் வெளியிடும் போது அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தமிழ்நாட்டில் எவனுமே பட்ஜெட் போட்டதில்லை, இனிமேல் போட போகிறது இல்லைன்ற மாதிரி உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே முறையாக பட்ஜெட் போடுறான்ற மாதிரி மீடியா பில்டப் இருந்தது. அந்த அளவுக்கு ஊடக வெளிச்சத்திலேயே வாழ்ந்து போன ஒரு அரசு அது. இன்னைக்கு திரும்ப தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. இந்த அறிக்கையில் ரொம்ப டீப்பாக போய் பேச முடியாது, ஏன்னா நாம் நிபுணர்கள் அல்ல. பட் சில விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே தெரியுது. நிறையா இடங்களில் வந்து கோட்டை விட்டுருக்காங்க. குறிப்பாக நான் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லுவேன். மைனிங், சுரங்க தொழிலில் வந்து அதை வந்து லாபகரமாக இயக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கல. அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு துறை அது. இயற்கை வளங்கள் அதிகம் கொட்டி கிடக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சுரங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து லாபகரமாக இயக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கல. முறையாக லைசன்ஸ் கேட்டவங்களுக்கு வந்து லைசன்ஸே கொடுக்காம அவங்கள கிடப்பில் போட்டதெல்லாம் எக்ஸ்டர்னியஸ் ரீசன்ஸ் அந்த அறிக்கையில் வருது. அதோட அர்த்தம் என்னன்னா, வேற எதிர்பார்ப்புகள் அந்த அரசுக்கு இருந்திருக்கு. பச்சையாக சொன்னால் அவன் கைவிட்டு கொடுப்பானான்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதனால இதில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் திமுக தங்க தென்னரசு பதில் சொல்லணும், இல்லைன்னா மௌனம் காக்கணும். மாறா வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசுறதும், எடுத்த கவுத்தன்னு பேசுறதும், தனிமனித தாக்குதல்களும், வன்ம பேச்சுகளும் வந்து முறையானது அல்ல. இது தப்பிச்சு போறாங்கன்னு அர்த்தம். இந்த அரசு 5 வருஷத்துல என்ன சாதிக்க போகுது, இவங்களால வந்து அவங்க செஞ்சதோட கூட செய்ய முடியுமா இல்லை குறைவா செய்வாங்களான்றதெல்லாம் வேற சப்ஜெக்ட். அது 5 வருஷம் முடிவில் தான் நம்ம பார்க்கணும். நம்ம ஒன்றும் விஜய் அரசுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கல, நம்ம ஒன்றும் முட்டு கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து அவர் பதவியேற்ற அன்னைக்கு சொன்னார், மே 10ஆம் தேதி வெள்ளை அறிக்கை வெளியிடுவார். 36வது நாள் வெள்ளை அறிக்கை நேற்று வெளியிட்டார். இன்னைக்கு அரசு பதவியேற்று 37 நாள் ஆகுது. அதில் சொல்லியிருக்க கருத்துக்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னொன்று, இந்த கடனை பொறுத்த வரைக்கும் இதைத்தானே எடப்பாடி சொன்னாரு. எடப்பாடியும் தாவேக்காம இன்னைக்கு ஒரே புள்ளியில நிக்கிறாங்க. 13.18 லட்சம் கோடின்றது பெரிய அமௌண்ட். 60 வருஷத்துல இல்லாத கடன் இது அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு குடிமகனோட தலையிலையும் விழக்கூடிய கடன் என்ன? 1,28,000 ரூபாய் ஒரு குடிமகனோட வருது. இதை நம்ம எப்படி ஒரு பாமரனுக்கு இதை புரியுற மொழியில நீங்க விளக்கணும். அதை பத்திலாம் இல்ல, கடன் இருந்தா வளர்ந்துரும் அப்படி இந்த கதைலாம் வேணாம். இதைதான் நீங்க 5 வருஷமா சொன்னீங்க. 5 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? வருவாயை பெருக்கிறதுக்கு நீங்க என்னங்க பண்ணீங்க அதை சொல்லுங்க. இன்னைக்கு இவங்களை பார்த்து கேட்குறீங்கல்ல, நீங்க ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நேற்று ஒரு செய்தியாளர் கேட்கிற வருவாயை பெருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆனா அந்த பதில் வந்து மந்திரியோட பதில் வந்து திருப்தியா இல்லை. லஞ்சத்தை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிச்சாலே போதும். லஞ்சத்தை முதல்ல ஒழிக்க முடியாது, குறைக்கலாம். லஞ்சத்தை குறைக்கிறது மூலமா வருவாயை ஓரளவு தான் பெருக்க முடியுமே தவிர லஞ்சத்தை குறைக்கிறதால ஒட்டுமொத்தமா பெருக்க முடியாது. இது ரொம்ப அறிவு சார்ந்த பார்வை அல்ல. அது இயற்கை வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய மாநிலத்தில் அதை முறையா வந்து நீங்க வந்து பயன்படுத்தி ஏலம் விட்டு பொதுத்துறை தனியாரை வந்து அதில் அனுமதிச்சிங்கன்னா அதில் வரக்கூடிய லாபமே வந்து லைசன்ஸ் ஃபீலேருந்து அதில் வரக்கூடிய பல்வேறு வருவாய் வகையினங்களை ஒழுங்காக ஆராய்ஞ்சிங்கனால வருவாயை பெருக்க முடியும். ரொம்ப மேம்போக்கா நம்ம பேசும்போது நீங்க என்ன பண்ணீங்க 5 வருஷமா? இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை ஆதாரப்பூர்வமா அவங்க வைக்கிறாங்க. உங்க வெள்ளை அறிக்கையை தயாரிச்சவங்க எப்படி பொருளாதார நிபுணர்கள், அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள், கற்றறிந்தவர்கள் தயாரிச்சாங்களோ அந்த மாதிரி தான் இந்த அறிக்கையையும் கற்றறிந்த அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள் தான் தயாரிச்சிருக்க முடியும். சும்மா கட்சிக்காரன் தெருவில் போறவன் இதை தயாரிக்க முடியாது. அப்போ அதில் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஒன்னொன்னுத்துக்கும் நீங்க வந்து பதில் சொல்லணும். சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியாது. முக்கியமாக சொல்ல போனோம்னா, இந்த வெள்ளை அறிக்கை வந்துட்டு வெளியிடப்பட்டது. இதில் இருந்துட்டு அவங்க வந்துட்டு டோட்டலாக லஞ்சத்தை குறைக்கணும், ஊழலை குறைக்கணும், எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக இந்த ஒரு விஷயத்திற்கு தெளிவான பதில் திமுக தரப்புலேருந்து வரைக்கும் வெளியிடப்படவே இல்லை. முன்னாள் முதலமைச்சரும் சொல்லலாம், முன்னாள் துணை முதலமைச்சரும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்லாமல், அமைச்சர் பேசுனதுல எங்கெங்க தப்பு இருந்துச்சு, அமைச்சர் எங்கெங்க தமிழை வந்துட்டு தவறாக பேசியிருக்காரு, இப்படிங்கிறத மட்டும் சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், சோஃபா மாடல் அரசு. 4 சோஃபா மாடல் 5 சோஃபா மாறிடுச்சு, 6ஆக மாறிடுச்சு. இது மட்டும்தான் ஒரு சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய பதிலாக இருக்கு. அதாங்க, அவங்களால வந்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியல. தனி மனித தாக்குதல்கள், விமர்சனங்கள். அவர் இங்கிலீஷ்ல பேசினார்னு நினைக்கிறேன். மந்திரி பேசினது இங்கிலீஷ்ல தானே பேசினார் அவர். அதை தவிர்த்திருக்கலாம், தமிழ்ல பேசியிருக்கலாம். அது அந்த இடத்துல தான் இவங்க கோட்டை விடுறாங்க. ஏன்னா நீங்க எந்த மொழியில பேசினாலும் விஷயம்தான் முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உங்க மேல குற்றச்சாட்டு சுமத்தும் பொழுது ஊழலும் லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சு ஆடி இருக்குதுன்னு போது அதுக்கான பதில்களை சொல்லாம அவங்களோட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய பிழைகளை, மொழி பிழைகளை சொல்லி அது கையில் சோஷியல் மீடியா இருக்குதுன்றதுனால நீங்க வண்டியை ஓட்டுறீங்க. நீங்க இது ரொம்ப நாள் ஓடாது. இப்ப
சில இஷ்யூஸாக லிஸ்ட் அவுட் பண்ணி அவர் சொல்றாரு மந்திரி, இந்தந்த இடத்துல இந்தந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு, நீங்க ஒண்ணுமே செய்யலைன்னு. இதை தயாரிச்சவங்களும் அதிகாரிகள் தான். நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லாம நீ அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி கரப்ஷனை ஒழிச்சாலே வந்து ரெவென்யூ டெபிசிட்டை வந்து குறைக்க முடியும், ரெவென்யூ வந்து பெரிய அளவில் பெருக்க முடியும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அது சொல்லக்கூடிய செய்தி ரெண்டு. ஒன்று, கடந்த ஆட்சியில் ஊழல் வெள்ளமாக ஓடி இருக்கின்றது. ரெண்டாவது, அதை ஒழிக்கிறதன் மூலமா வரக்கூடிய பணம் வந்து மிகப்பெரிய அளவில் அரசுக்கு வருவாயா போகும்னும் பொழுது அந்த அளவுக்கு ஊழல் வளர்ந்திருக்கான்றது ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்க மறுக்கணும் இல்லையா? ஏன்னா இதை உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி மகாலிபுரத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல, மகளிர் தினம் மார்ச் 8, அதுக்கு முதல் நாள் விஜய் பேசினாரு பெண்கள் மாநாட்டில். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து பேருந்துகளிலும் வந்து உங்களுக்கு வந்து கட்டணம் இல்லா பயணம் 2500 ரூபாய் இதெல்லாம் சொன்னது அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல அந்த ஸ்பீச்ல அவரோட முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, எப்படி இந்த திட்டத்துக்கெல்லாம் பணம் வந்துடும் எல்லாரும் கேட்கறாங்க, அறிவுஜீவிகள் கேட்கறாங்க, யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் கேட்கறாங்க, ரொம்ப ஈஸி, அது வந்து சிஎம் டாக்ஸ்னு ஏதோ ஒண்ணு போகுது, ஒரு வார்த்தை சொன்னார் அவர், அந்த டாக்ஸை கட்டுப்படுத்தினாலே போதும் வந்துடும் அப்படின்னாரு. இப்ப அதோட அர்த்தம் தான் நேற்று வெள்ளை அறிக்கையில வருவாய் பெருக்கிறதுக்கான வழிகள் என்னன்னு போது ஊழலை ஒழிச்சாலே போதும். அவர் மந்திரி வந்து மரிய வில்சன் தானே அவர் பேரு, அவர் ரொம்ப மேம்போக்கா சொல்றாரு, ஊழலை ஒழிச்சாலே போதும். ஊழலை ஒழிச்சா போதாது, ஆனா டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நீங்க அதை கட்டுப்படுத்தலாம், கண்டிப்பா அதை கட்டுப்படுத்தலாம், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அது மட்டுமே பத்தாது. நான் இந்த பாயிண்ட்டுக்கு அரசாங்கத்தோட வருவாயில பெரிய அளவு ஊழலா போயிருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு வெள்ளை அறிக்கையா வைத்த பிறகு தைரியமா திமுக பதில் சொல்ல வேண்டியதானே, நாங்க எந்த விதமான ஊழலையும் ஈடுபடல, முடிஞ்சா விசாரணை கமிஷன் வையே, எந்த நடவடிக்கை வேணா எடுங்க அப்படின்னு ஒரு சவால் விட வேண்டியதானே. வழக்கமா அப்படிதான் சவால் விடுவாங்க, ஏன் விடல? ஒரு பக்கம் இந்த வெள்ளையறிக்கையுடைய பிரச்சனை வந்து ஏற்கனவே அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வரும்பொழுதே வந்து சொன்னாங்க, வெள்ளையறிக்கை கண்டிப்பா வந்துட்டு வெளியிடப்படும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. மின்சாரத்துறையில் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. போக்குவரத்து துறை அடிமட்டமாவே சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. துறை வாரியா எடுத்துக்கிட்டோம்னா எந்த துறையுமே மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் பிடிக்கும். இப்போ நலத்திட்ட உதவிகள் நம்ம பண்ணணும், 2500 ரூபா கொடுக்குறா இருந்தாலும் சரி, தங்கம் கொடுக்குறா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே நிதி பற்றாக்குறை இருக்குங்கிறத அந்த அரசு வெளிப்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அப்படிதான் பார்க்கணும். இதுல வந்து இந்த அரசுக்கான சிக்கல்கள், இந்த அரசு வந்து தன்னுடைய நலத்திட்டம், தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது அவ்வளவு ஈஸி இல்லை, எங்களால் அதை அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியாதுன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் சேர்த்து தான் நேற்று கொடுத்துருக்காங்க. இந்த வெள்ளை அறிக்கையோட இன்னொரு மெசேஜ் என்னன்னா, ஒன்று திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல்ல மூழ்கி முத்தெடுத்தாங்க, ஊழல் லஞ்சம் வந்து கங்கை வெள்ளமா ஓடிச்சுன்றது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்னன்னா, இவங்க ப்ராமிஸ் பண்ண தேர்தல் கால வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது, எங்கிட்ட துட்டு இல்லை, கஜானா காலின்னு முதல் நாள் விஜய் சொல்லிட்டாரு, ஜோசப் விஜய் முதலமைச்சர். இப்போ அதை வலியுறுத்துற மாதிரி தான் நேற்றைய அந்த அறிக்கை இருக்குது. இவங்களும் லேஸ்பட்டவங்க கிடையாது, இவங்களோட இயலாமையை, இவங்களால வந்து இவங்க கொடுத்த ப்ராமிஸை கண்ட மேனிக்கு ப்ராமிஸ் கொடுத்துட்டாங்க, அதை இவங்களால நிறைவேற்ற முடியாதுன்றதுக்கான மறைமுக ஒப்புதல் வாக்குமூலம் தான் நேற்றைய வெள்ளை அறிக்கை. இப்போ உதாரணத்துக்கு கேரளால பேருந்துகளை இலவச பயணம், கட்டணமில்லா பயணம். ஆனா எந்தெந்த பேருந்துகள் அவங்க ஒரு லிஸ்ட் போடுறோம், அதிகாரப்பூர்வமா அரசு வந்து கேரள அரசு மீடியால அதை ரிலீஸ் பண்ணுது. இப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன, கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் எந்த அரசு எல்லா பேருந்துலையும் இன்க்ளூடிங் ஏர் கண்டிஷன் பஸ் நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப நேற்று வெள்ளை அறிக்கையோட முக்கியமான ஒரு பாயிண்ட், போக்குவரத்து கழகங்கள் வந்து திவாலு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 18 போக்குவரத்து கழகங்கள் என்னமோ திவாலு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாயிண்ட் நீங்க என்ன சொல்றீங்க, கிட்டத்தட்ட 14-18 போக்குவரத்து கழகங்கள் எல்லாம் திவால்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்றீங்க, அந்த வார்த்தையை திவால்னு சொல்லி ஒழிய அது ப்ளீடிங் 58,000 கோடி என்னமோ லாஸ். நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்க, ஒரு அரசு பேருந்தா 1 கிலோமீட்டர் ரன் பண்ணா 54 ரூபாய் லாஸ்ன்றீங்க. நல்லா கவனிங்க, ஒரு அரசு பேருந்த 1 கிலோமீட்டர் ஓட்டினா அரசுக்கான இழப்பு 54 ரூபாய். நம்ம கேட்கிற சிம்பிள் கொஸ்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய, சார் 1 கிலோமீட்டர் ஓட்டினா 54 ரூபாய் லாஸ் ஆகக்கூடிய, அதாவது பெண்களுக்கு டிக்கெட் வாங்கி வண்டியை ஓட்டினாலே 54 ரூபாய் லாஸ்ன்னா சரி பாதி பெண்களாவது பயணிப்பாங்க பஸ்களை இல்லையா, ஒரு 40% பயணிப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க அதுல. இப்ப அந்த 54 ரூபாய் 90 ரூபாய் ஆகுமே சார், எப்ப சார் எங்க இருந்து சார் உங்க வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற போறீங்க? அதை கேளு. மேற்கொண்டு கடன் தான் கடன் உனக்கு எவன் கொடுப்பான்? மேற்கொண்டு அந்த அரசு, கடந்த அரசு என்ன செய்யுதோ, ஏன் கடன் ஏறிச்சு அப்படின்னா இலவச திட்டங்களும் இலவசமாக கொடுக்கப்பட்ட விஷயங்களுக்கும் அங்கங்க எடுத்து செலவு பண்ணி தான் ஓரளவு கொண்டு வராங்க. இது என்னைக்கு இலவசங்கள் பெருக ஆரம்பிச்சிச்சோ அன்னையில இருந்து ஓவராலாவே கடன் தொல்லையும் அதிகமாகவே கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்குங்கிறதையும் காட்டிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பஸ்ஸுக்கு எடுத்தாலும் சரி, தங்கம் வாங்குறதா தங்கத்தோட விலை எங்கேயோ போயிடுச்சு. இனி வந்து 1 கிராம் தங்கம் கொடுக்கறதுங்கிறதே ஒரு நபருக்கு வந்து நம்ம வந்து ஒரு 14,000-15,000 ரூபா கொடுக்க வேண்டியது 1 கிராம். அதுவும் மோதிரமா கொடுக்கறதா இருந்தா செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து பார்த்தா 17,000 ரூபா. இவர் ப்ராமிஸ் பண்ணது 1 கிராமா, ஒரு சவரனா? 1 சவரன் வரைக்கும் சொல்லியிருக்கு.
ஒரு சவரன் 1.25 லட்சம் நம்ம போகுது. அப்போது இதெல்லாம் சாத்தியப்படாத விஷயங்களாக நிறையா வந்துட்டு வந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ கண்கூடா தெரியுது அப்படிங்கிறது தான். ஆமாம், நேற்றைய வெள்ளை அறிக்கையை வந்து வினோத் 2 பார்ட்டாக பிரிக்கணும். ஒன்று திமுக ஆட்சியோட ஊழல், லஞ்சம், அது வந்து அவங்க சேர்த்து வச்சுட்டு போன கடன், அவங்களோட ஊதாரித்தனமான செலவுகள், இது ஒரு பார்ட். அது தெளிவாக அதில் இருக்குது. அதுக்கு திமுக பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால தான் திரும்ப வந்து அது அவங்க பதில் சொல்லிட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம்ட்டார். 2வது பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழசையே பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்க. நீங்கள் கொடுத்த ப்ராமிசஸ் எல்லாம் நீங்கள் எப்படி நிறைவேற்ற போகிறீங்கன்னா, வெள்ளை அறிக்கை மூலமாக மறைமுகமாக சொல்லிட்டீங்க. குறைஞ்சது இப்போதைக்கு முடியாது. ரொம்ப சிம்பிள். நான் கேட்குறது, இன்னைக்கு தமிழ்நாடோட சேர்ந்து எலெக்ஷனுக்கு போன 5 மாநிலங்கள், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி. இப்போ புதுச்சேரி எல்லாம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் தமிழ்நாடு மாதிரியே கொடுத்த 2 வாக்குறுதிகள், வெவ்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்தில் மகளிர் உதவித்தொகை, அதுக்கு அங்கே ஏதோ ஒரு பேர், 1500 ரூபாய் 3000 ரூபான்னு பிஜேபி ப்ராமிஸ் பண்ணதை கொடுத்துட்டாங்க. நடைமுறைக்கு வந்துடுச்சு. பெண்களுக்கான கட்டணமில்லா பயணத்தை கேரள அரசு அமல்படுத்திடுச்சு வித் ரைடர் கண்டிஷன்ஸ், இந்தந்த பேருந்துகள்னு. இந்த 2 ப்ராமிஸையும் நீங்க கொடுத்துருக்கீங்க. 1000 ரூபாய் 2500 ரூபாய் வாக்கு பண்ணீங்க, எல்லா பேருந்துன்னு வேற சொன்னீங்க. எஸ்சிடிஸ்லயும் 3ங்கிறப்ப அது அதிகப்படியான ஒரு இதில் இப்போ இங்கே தான் வருது பிரச்சனை. கஜானா காலின்றீங்க, 1500 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா எங்கேருந்து வரும்? 2வது 54 ரூபாய் ஒரு பஸ்ஸை ஓட்டினாலே 54 ரூபாய்னா, பெண்கள் டிக்கெட் வாங்கி ஓட்டின பஸ்ஸுக்கே 54 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு லாஸ்னா, பெண்களை டிக்கெட் இல்லாம நீ ஏத்தின்னு போனீங்கன்னா அது எவ்வளவு ஆகும்? அத்தனை போக்குவரத்து கழகமும் திவாலுங்க. அந்த வார்த்தையை அவங்க சொல்லலையே ஒழிய. இப்ப 4000 ஒர்க்கர்ஸுக்கு மேலேயே என்னமோ வந்து மேலே கூடவே இருக்கும். ரிட்டையர் ஆனவங்களுக்கான எந்த பெனிஃபிட்ஸுமே இல்லை, பென்ஷன் மட்டும் வருது. புது ரெக்ரூட்மெண்ட் எங்குமே கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸை எடை போட்டு விற்று அல்ல திருடி விற்று, இப்படியே சொல்றாங்க, ஸ்பேர் பார்ட்ஸை திருடி விற்று தான் சம்பளமே கொடுக்க வேண்டியிருக்குன்றாங்க. அவ்வளோ மோசம் உங்களுக்கு. இது வந்து ஜெயலலிதா பீரியடில் செந்தில் பாலாஜி போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது ஆரம்பிச்சது 2011-12. அதுக்கு பிறகு செந்தில் பாலாஜி மந்திரி பதவியிலேருந்து அந்த அம்மா 2015 தூக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டப்பையும் அது உறுப்பில்லை. அதுக்கு பிறகு அந்த அம்மா செத்து எடப்பாடியோட அந்த 5 வருஷத்துலையும் அது விளங்கலை. ஸ்டாலின் வந்த பிறகும் 5 வருஷத்துலையும் அது விளங்கலை. இந்த 15 வருஷமாக இது நாசமாக போய் இன்றைக்கி விஜய் தலையில் இது விடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ப்ராமிஸ் என்ன பண்ணுங்க? ஒரே வழி தனியார் மயமாக்குறது தான். எனக்கு என்னமோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இவங்க முக்கியமான சில கோர் செக்டார்ஸை தனியார் மயமாக்கிடுவாங்கன்னு தோணுது. அதை பிஜேபி வரவேற்கும். அதுக்கு வந்து மோடியோட சப்போர்ட்டு விஜய்க்கு இருக்கும் பொலிட்டிக்கலாக. இப்போ அவங்க வந்து டாஸ்மாகை வந்து தனியார் கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. நீங்கள் கேள்வி ஆரம்பத்துலேருந்தே போயிட்டு இருக்கு 40 நாட்களாக அந்த பேச்சு அடிப்படு. அந்த பேச்சு அடிப்படுது. அந்த பேச்சு வந்து கசிய விடப்படுதா அல்லது எப்படி அந்த டிஸ்கஷன் நடந்தால் வெளியில் வந்துடும். அதுதான் வந்து இண்டிகேட்டர், அடையாளம். அதாவது எந்த திசையில் இந்த அரசு போகுன்றதுக்கு. இந்த வெள்ளை அறிக்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா வினோத், ஏதோ ஒரு கட்டத்தில் கோர் செக்டார்ஸ்னு சொல்லக்கூடிய முக்கியமான துறைகளை தனியார் மயமாக்குறதை தவிர இந்த அரசு தப்பி பழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. போக்குவரத்து கழகங்களை நீங்கள் வந்து இனிமே வந்து எனக்கு என்னமோ இடதுசாரிகள் கோபித்துக் கொள்வார்கள். யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இனிமேல் காப்பாற்ற முடியாதுன்னு தோணுச்சு. அன்லெஸ் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் பீரியட்லேயே அது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மினி பேருந்தில் என்ன கேட்டகரி? இப்போ திமுக ஜெயிச்சிருந்துன்னா அதை கொண்டே வந்திருப்பாங்க. இன்னும் ஒன்று, திமுகவால் அதை மறைமுகமாக புழக்கடை வழியாக பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அதை அவங்களால சேல் பண்ண முடியும். அதை வந்து ஒரு ஐடியாவாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகும் அதை வந்து மக்கள் மத்தியில் மார்க்கெட் பண்ண முடியும். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அவங்களுக்கு அந்த வித்தை தெரியும், மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதால அதை அவங்களால சாதிக்க முடியும். இது ரெண்டுமே தாவேகா கிடையாது. அந்த வித்தையும் அவங்களுக்கு தெரியாது, மீடியாவும் அவங்களுக்கு ஸ்ட்ரக்சரலி அகேன்ஸ்டாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் வந்து விஜய் வந்து ரூத்லெஸ்ஸாக, அதாவது வந்து கர்ண கொடூரமாக கடுமையாக வந்து இந்த மாற்றங்களை சீர்திருத்தங்களை செய்வாருன்னு தான் எனக்கு தோணுது. வேறு வழி இல்லை. இந்த வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது எனக்கு சட்டுன்னு தோன்றது என்னென்னா வந்து போக்குவரத்து துறைகள் போன்ற துறைகள் வந்து தனியார் மயமாவது நோக்கி நகர்வது தவிர்க்க முடியாதுன்னு தான் தோணுது. நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பயன்பட பல்வேறு கேள்விகள் நன்றி சார். நன்றி சார்.